அன்பு கண்மணி 2 பேருமே ஒன்று சேர்ந்து ரொம்பவே சூப்பராக ஸ்கூல் ஈவெண்ட் ஆர்டரை வந்து செஞ்சு முடிக்க போகிறாங்க. இதனால் ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸும் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் படுத்துருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அன்பு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கான ரெசிபி தான் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த டைமில் அன்புக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்போ தான் அன்புக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி நம்ம டேப்லெட் போட மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு நம்ம அன்பு பார்த்திங்கன்னா டேப்லெட் போட போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எப்பட்றா வந்து இந்த ரெசிபியை சொதப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த நலன் சின்னச்சாமிக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பாக போயிடுது. அன்பு போகவுமே பார்த்திங்கன்னா சிம்மில் இருக்கிற அடுப்பை பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக வச்சிடுறாங்க. ரெசிபி எல்லாமே கருகிடுது. இன்னொரு பக்கம் அப்படியே கிச்சன்லேருந்து புகையாக வர ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம கண்மணியும் ஜீவாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து புகையாக வரதை பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. ரெசிபியோட கதையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நலன் சின்னச்சாமி இருந்துக்கிட்டு அன்பு அப்படியே குறை சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த ஆர்டரை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்தீங்க. ஆனால் பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து பொறுப்பே இல்லாமல் இப்படி எல்லாத்தையுமே வந்து கருக விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. அன்பு அந்த டைமுக்கு வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் அன்புக்கு விஷயம் தெரிய வருது. அப்போது ஜீவா கிட்ட வந்து அன்பு எவ்வளவோ பேசுகிறாரு. என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன், நான் வந்து அடுப்பை சிம்மில் தான் வச்சுட்டு போனேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த டைமில் நலன் சின்னச்சாமி பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் சிம்மில் வச்ச அடுப்பை நாங்கள் ஏதோ வந்து ஹையாக வச்சு இது பண்ண மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் சரியாக கவனிக்கல, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்ருந்தோம், அதுக்குள்ளேயும் அடுப்பில் இருக்கிற ரெசிபி அப்படியே மொத்தமாக கருகிடுச்சு. உங்களுக்கெல்லாம் யார் பெஸ்ட்டு செஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியவே இல்லை. ஜீவா சார், இவரை மட்டும் நீங்கள் நம்புனீங்கன்னா நடு தெருவில் தான் போயிட்டு நிற்கணும். இவருக்கெல்லாம் குக்கிங்லாம் வந்து சரியே வராது போல், இவர் சும்மா வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் வந்து அந்த அவார்டெல்லாம் வாங்கியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டபடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம கண்மணிக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜீவா இருந்துக்கிட்டு அன்பு பிடிச்சி திட்டுறாங்க. என்ன ஜீவா, அடுத்தடுத்து எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்க? நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுலேருந்து உருப்படியாக எதுவுமே பண்ணலை, ஆனால் இப்படி தேவையில்லாமல் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் தான் நிறையா பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இல்லை ஜீவா, என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நானே வந்து எப்படினாலும் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறேன், இப்போ டைமும் இல்லை, இப்போ போயிட்டு நீங்கள் எப்படி ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. அப்போது நம்ம அன்பு இருந்துக்கிட்டு என்னை நம்பு ஜீவா, கண்டிப்பாக நான் எப்படினாலும் ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நலன் சின்னச்சாமிக்கெல்லாம் வந்து அன்பு திட்டு வாங்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டைமே இல்லை, இப்போ போயிட்டு ஃபுட்டை அரேஞ்ச் பண்ண போகிறானா, கண்டிப்பாக வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்கே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. அன்பு சில பேர்கிட்ட வந்து கேட்டு பார்க்குறாங்க, இந்த மாதிரி இந்த டைம்குள்ளே வந்து ஃபுட்டு கிடைக்குமா 200 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியான டைமில் இவ்வளோ பேருக்கெலாம் வந்து சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம அன்புக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் ஜீவா ரொம்பவே நம்பிக்கையோடு இருக்கிறாரு, கண்டிப்பாக அன்பு இதனாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவா அன்புக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அன்புவும் அந்த டைமில் கரெக்டாக வராரு. அன்புவை பார்த்ததுமே ஜீவாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுது, நம்பிக்கையும் வந்துடுது. அன்புக்கிட்ட போயிட்டு ஜீவா வந்து பேசுகிறாங்க. வந்துட்டீங்களா அன்பு, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கரெக்டான டைமுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும்போது அன்பு இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிடு ஜீவா, எத்தனையோ பேர்கிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜீவா பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை மழை போல் நம்பினேன், அவ்வளோதான், இன்வெஸ்டர்ஸ் யாருமே வந்து கிடைக்க போகிறதில்ல, இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம கண்மணி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. செம சூப்பராக. நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவில் தான் வராங்க. கண்மணி நம்ம ஜீவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜீவா, என்ன ஜீவா, நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி ரொம்பவே தைரியத்தோடு பேசுகிறாங்க. அன்பு ஜீவாவுக்கு ஒன்றுமே புரியலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சைட்லேருந்து பிரின்சிபல் டீச்சரெல்லாம் வந்து பேசுகிறாங்க. ஃபுட்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு இல்லை, நாங்கள் சொன்ன டிஷ்ஷில் சில இதை மட்டும் மாற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்மணி ஒரு புது ஐடியாவை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசங்க முன்னாடியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி
நாங்கள் ரெசிபியெல்லாம் வந்து செய்ய போகிறோம். அவங்க கண்ணு முன்னாடியே ஒன்று ஒன்று அவங்களுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்தா அவங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. பிரின்சிபல் டீச்சர்லாம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பாக நம்புங்க, அவங்க பசங்களுக்கு இந்த புது இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம கண்மணி அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சுறாங்க. இந்த மாதிரி ரியலாக அவங்க முன்னாடி செஞ்சு காட்டும்போது தான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் தெரிய வரும் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. இங்கே நம்ம ஜீவாவுக்கு அப்புறம் தான் மனசுக்கு ரொம்பவும் நிம்மதியாக இருக்குது. இங்கே அன்புமே நம்ம கண்மணியோட இந்த ஐடியாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி வந்து நம்ம அன்புக்கிட்ட நீங்கள் இந்த சிக்கனை வச்சு இந்த மாதிரி ரெசிபிலாம் செய்யுங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி தோசை இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையுமே வந்து நம்ம கண்மணி வந்து பிரித்து தந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் நலனுக்கும் சின்னச்சாமிக்கும் அப்படியே பயங்கர கடுப்பாகுது. அதே மாதிரி தர்மலிங்கமும் சரளாவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து கண்மணி மேலே பயங்கர கோவம் வருது. அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஒன்று பிடிச்ச மாதிரி வந்து அவங்க முன்னாடியே வந்து செய்கிறாங்க. பசங்களும் பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் நம்ம அன்புமே பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாத்தையுமே வந்து செய்கிறாங்க. ஸ்கூல் பசங்க எல்லா ரெசிபியுமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க, ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஜீவா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டு ரொம்பவே நல்லபடியாக வந்து முடிஞ்சிருது. இங்கே பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அன்புவையும் கண்மணியும் வந்து ஹக் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது, இனி எப்போனாலும் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணி அன்பு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே நம்ம ஜேபி ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இன்வெஸ்டருமே வந்திருக்கிறாங்க. அவங்க அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஜீவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அன்னைக்கு ஏதோ உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஏதோ தப்பாக வந்து வந்திருக்குது, இப்போது நீங்கள் வந்து நிரூபிச்சிட்டீங்க, உங்கள் ரெஸ்டாரண்ட்டு ரொம்பவே பெஸ்ட்டு, ரொம்பவே குவாலிட்டியான ஃபுட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு, என்னோட பார்ட்னர்ஸ்கிட்டையுமே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஜீவா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஜீவா கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க, கையெடுத்து கும்பிட்டு கண்மணிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. கண்மணி, நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காது, இன்னும் ஐடியா தான் கடைசி நிமிஷத்தில் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டையே வந்து காப்பாற்றிருக்குது. கண்டிப்பாக இதில் மட்டும் எதனாலும் சொதப்பி இருந்தால் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸும் கிடச்சிருக்க மாட்டாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட்டையே வந்து மூட வேண்டிய நிலமை தான் வந்திருக்கும். நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன், எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமும் போயிடுச்சு. ஆனால் கடைசியாக நீ வந்து பண்ண பாரு ஒரு சம்பவம், கண்டிப்பாக என் வாழ்நாள் என்னோட உயிர் இருக்கிற வரை நான் அதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜீவா எமோஷ்னலாக கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. கண்மணி கையை பிடிச்சி ரொம்பவே தேங்க்ஸ் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு என்ன ஜீவா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிற, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கிற, நம்ம ரெஸ்டாரண்ட்டு ஜீவா, கண்டிப்பாக நான் அதை அப்படிலாம் விட்டுற மாட்டேன், அந்த ரெஸ்டாரண்ட்டை என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஜீவா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் மட்டும் இல்லை, ஐடியா மட்டும்தான் என்னோடது, ஆனால் இங்கே உள்ளவங்க எல்லாருமே உழைச்சிருக்கிறாங்களே நம்ம ரெஸ்டாரண்ட் ஆளுங்க, அவங்களால மட்டும்தான் இந்த ஆர்டரை நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்புக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா ஜீவா வந்து நன்றி சொல்கிறாங்க, நீங்களுமே நல்லாவே வந்து எல்லா ரெசிபியும் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு. கண்மணியோட அம்மா சித்தி எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து என்னானாலும் சாதிக்கலாம், அதை நிரூபிச்சிட்டீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பு கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம கண்மணி தனியாக இருக்கும்போது வந்து பேசுகிறாங்க. கண்மணிக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு எதுக்காக என்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், நீ மட்டும் யோசிச்சு இப்படி ஒரு சூப்பரான ஐடியாவை பண்ணலைன்னா கண்டிப்பாக
ஜீவா என்னை மன்னிச்சிருக்கவே மாட்டார், எனக்குமே ரொம்பவே கில்ட்டியாக இருந்திருக்கும், என்னால் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் கண்மணி, உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்களுக்காகலாம் எதுவும் பண்ணலை, ஜீவாக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்புக்கு ஒரு பக்கம் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அன்பு வந்து அப்படியே போயிடுறாங்க. தேன்மொழி இருந்துக்கிட்டு, என்ன கண்மணி இதெல்லாம் நீ வந்து அன்பு சாருக்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஏன் கண்மணி பொய் சொல்கிற? ஜீவா சார் அன்பு சாரை திட்டும்போது உன் முகத்தில் அந்த ஒரு பரிதவிப்பை பார்த்தேன் நான். அன்பு சார் மற்றவங்க கிட்ட திட்டு வாங்குறத உன்னால் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியலைல்ல. அன்பு சாரை வந்து காப்பாற்றணும், அன்பு சாரை வந்து அசிங்கப்பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ வந்து இப்படிலாம் யோசித்து எல்லாமும் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயா கண்டதை நினச்சி யோசிச்சுட்ருக்காத. நான் ஜீவாக்காக மட்டும்தான் பண்ணேன் எல்லாமும், மற்ற யாரை பற்றியும் நான் எதுக்காக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு